வணக்க மக்களே, நான் உங்க கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஏன் அப்படிங்கிற வார்த்தை புழக்கத்திலே இல்ல, யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு 100 விழுக்காடு மக்கள் இருக்காங்கன்னா அதுல 20 விழுக்காடு மக்கள் மட்டும்தான் ஏன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த 80 விழுக்காடு மக்களும் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியேதான் போறாங்க. சரி, கேள்வி கேட்டா என்ன ஆகும் அப்படிதானே கேக்குறீங்க. கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும். இன்னும் சரியா சொல்ல போனா கேள்வி கேட்டா பதில் கிடைக்கணும். நம்ம கேள்வி கேட்கறதுனால மூணாவது மனுஷன் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா, அட ஆமால இந்த கேள்வி சரிதானே, நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்கல, சரி இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்ட நபர்கிட்ட வந்து நிப்பாங்க. அப்படி நிற்கும் போது அந்த கூட்டம் சேரும். அப்ப அந்த கேள்விக்கு வலு சேர்க்க முடியும். அப்படி கேள்விக்கு வலு சேர்ப்பதனால நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலுக்கான காலம் துரிதமாகும். இதனாலதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றோம். சரி, எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விய உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையா இன்னைக்கு விதைக்க வந்திருக்கேன். அப்படி என்ன கேள்வி அப்படிங்கறத சொல்லி முடிச்சக்கு அப்புறம் இந்த கேள்வி உங்களுக்குள்ள கூட தோணிருக்கலாம். சரி, எனக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சரி கார்த்தி, கேள்வி கேட்கிற இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கிற, யாருக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, நடுத்தர மக்களுக்கும் அவங்களுக்கும் கீழா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கேள்வி போய் சென்று சேரணும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமண முறை இருக்கு இல்லையா, திருமணம்னாலே பையனும் பொண்ணும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொண்ணு இருக்காங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க. மாப்பிள்ள ஏதோ டிகிரி படிச்சிருக்காரு, ஆனா படிச்ச படிப்புக்கு ஏற்றார் போல வேலை இல்ல, குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வருமானம் இருக்கு, ஏதோ கொஞ்சமா சொத்து இருக்கு. ஆனா மாப்பிள்ள ஸ்மோக் பண்ணுவாரு, ட்ரிங்க் பண்ணுவாரு, புகையில போட்டு அந்த கரை வந்து பல்லுல தெரியும். அப்படிப்பட்ட மாப்பிள்ளைய வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சரின்னு சொல்லி தான் பொண்ணை கட்டி வச்சு வாழ அனுப்பிடுறாங்க. இதேது ஒரு பொண்ணு தான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாட்டி ஒரு வேலை பாக்குறாங்க, வீட்டுக்கு தன்னோட கொஞ்சமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு, சொத்து இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். அப்படி இருக்கும்போது அதே பொண்ணு ஸ்மோக் பண்ணுது, ட்ரிங்க் பண்ணுது, புகையில போட்டு அந்த பல்லுல கரை தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த மாப்பிள்ளையோட அம்மா ஏத்துப்பாங்களா? சரி நீ வாமா மருமகளே அப்படின்னு கொண்டு போய் வாழ வைப்பாங்களா? பொண்ணு பாக்குற இடத்திலேயே 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு அசிங்கப்படுத்தாம போயிருவாங்களா? இதை ஏன் பொண்ணு வீட்டுக்காரங்களும் அந்த பொண்ணும் செய்ய மாட்டாங்க? நான் கேட்கிற கேள்வி நடுத்தர மக்களுக்கும் நடுத்தரத்திற்கும் கீழாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த கேள்வி போய் சென்று சேரணும். இந்த கேள்வி உங்களுடைய மனசுல ஒரு ஆழமான சிந்தனையை உருவாக்கி இருக்கும். ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு கூட தோணி இருக்கலாம். இன்னும் நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு, அதையெல்லாம் உங்ககிட்ட சிந்தனைகளாக கடத்த போறேன். உங்ககிட்ட கேள்விகள் இருந்தா என்கிட்ட கடத்துங்க, அதற்கான பதில்களை அலசி ஆராய்வோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.